Praise the Lord. Praise the Lord. பரலோக தந்தையே, இந்த புதிய நாளுக்காகவும் இந்த நாளின் வழியாக நீர் எங்களுக்கு கொடுக்கவிருக்கும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பா உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் அதோட ஆழங்களை புரிஞ்சுக்கவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த அருமையான வாய்ப்பிற்காகவும் உமக்கு நன்றி. யாக்கோபு தனது பிள்ளைகளுக்கு வழங்கிய இறைவாக்கை போல பல நூற்றாண்டுகளாக உமது மீட்பின் திட்டத்தை நீர் வெளிப்படுத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. இன்று நாங்கள் சிந்திக்கப் போகும் இந்த வாசகத்தின் ஆழமான அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும், யூதாவின் சிங்கமாகிய திருமகன் இயேசுவின் வருகைக்காக எங்கள் இதயங்களை தயாரிக்கவும் தேவையான ஞானத்தை தாரும். எங்கள் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் எங்களது உள்ளத்தில் ஆழமா பதிஞ்சு எங்களது வாழ்வை மாற்றும் சக்தியாக விளங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த நன்றியின் மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாசகங்கள் பல 100 வருடங்களா நீள்ற ஒரு மாபெரும் திட்டத்தை பத்தினது. தொடக்க நூல்ல விதைக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி, அப்புறம் திருப்பாடல்கள்ல ஒரு ஏக்கமான ஜபமா மாறி கடைசில மத்தேயு நற்செய்தியில எப்படி நிறைவேறியதுங்கிறத பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நீங்களும் எங்களோட இந்த பயணத்துல வாங்க. நம்பிக்கை பயணத்தோட தொடக்க புள்ளிக்கு நாம போவோம். தொடக்க நூல் அதிகாரம் 49. இங்க யாக்கோபு தான் கடைசி நாட்கள்ல இருக்கார். தன் 12 மகன்களையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். இது ஒரு அப்பாவோட கடைசி ஆசை மட்டும் இல்ல, இது கடவுளோட திட்டத்தை வெளிப்படுத்துற ஒரு இறைவாக்கு. மிகச்சரி. சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம். ஓ, சொல்லுங்க. ஒரு வயசான ராஜாவுக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. தன் ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கறதுன்னு முடிவெடுக்க அவர் ஒரு சோதனை வச்சார். ஒவ்வொரு மகன் கையிலையும் ஒரு விதைய கொடுத்து, யார் இத மிகச்சிறப்பா பேணி பாதுகாக்கிறீங்களோ அவருக்கே இந்த ராஜ்யம்னு சொன்னாரு. சரி. மூத்த மகன் அந்த விதைய ஒரு தங்கப்பெட்டியில வச்சு பூட்டிட்டான். 2வது மகன் அதை வித்து அந்த பணத்துல மக்களுக்கு உதவினான். ஆனா 3வது மகன் அவன்தான் அந்த விதைய நிலத்துல நட்டு அது ஒரு பெரிய மரமா வளர்ற வரைக்கும் காத்திருந்தான். பல வருஷம் கழிச்சு ராஜா கேட்டப்போ அந்த மரத்தையும் அதோட பழங்களையும் காட்டினான். ஆஹா! யாருக்கு எதிர்காலத்தை பத்தின ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சோ அவனுக்கே ராஜ்யம் கிடைச்சது. இதே மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோட தந்தை யாக்கோபு தன்னோட மகன்களோட எதிர்காலத்தை பத்தி பேசுற ஒரு நிகழ்வைத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். மிக அருமையான ஒரு ஒப்பீடு. தொடக்க நூல்ல இருந்து யாக்கோபு தன் மகன் யூதாவுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த வார்த்தைகள் வெறும் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, வரப்போகிற மெசியாவை பற்றிய மிக தெளிவான முன்னறிவிப்புகள். இந்த வாசகத்தோட ஆழத்தை நம்ம கொஞ்சம் விரிவா ஆராயலாம். ரொம்ப நல்ல யோசனை. சரி, வாசகத்தோட தொடக்கத்துக்கு போவோம். முதல் 2 வசனங்கள்ல யாக்கோபு தன் இறுதி நாட்கள்ல இருக்கார். அவர் தான் புதல்வர்கள் எல்லாரையும் வரவழைக்கிறார். ஆமா. அவர் சொல்றத கவனிங்க. வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். இது ஒரு சாதாரண குடும்ப கூட்டம் இல்ல, இது ஒரு இறைவாக்கு அறிவிப்புக்கான மேடைங்கிறத முதல் வரியிலேயே யாக்கோபு தெளிவுபடுத்துகிறார். மிகச்சரியான புள்ளி. அது மட்டும் அல்ல, அவர் உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள்னு சொல்றாரு. இங்க அவர் தன்னை யாக்கோபுன்னு மட்டும் சொல்லல. ஆமா, கடவுள் அவருக்கு கொடுத்த பேரான இஸ்ரேல்னு குறிப்பிடுறார். கரெக்ட். இதோட அர்த்தம் என்னன்னா, இப்ப பேச போறது ஒரு சாதாரண தந்தை மட்டும் இல்ல, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குலத்தோட தலைவர். அவர் சொல்ற வார்த்தைகளுக்கு கடவுளோட அதிகாரம் இருக்குங்கிறத இது காட்டுது. அப்போ அவர் ஒரு தனிப்பட்ட மனிதரா பேசல, கடவுளோட திட்டத்தை வெளிப்படுத்துற ஒரு கருவியா பேசுறார். அதுதான் அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு ஒரு கனத்தை கொடுக்குது. நிச்சயமா. சரி, இப்போ யாக்கோபின் 12 மகன்கள்ல யூதாவுக்கு கொடுக்கப்படுற ஆசீர்வாதத்துக்கு வருவோம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. யூதா முதல் மகன் இல்லையே, அவர் 4வது மகன். முதல் மகன் ரூபன், அப்புறம் சிமியோன், லேவி. மரபுப்படி பார்த்தா முதல் மகனுக்கு தானே தலைமை பண்பும் இரட்டிப்பு ஆசீர்வாதமும் கிடைக்கணும். இங்கே ஏன் இந்த மாற்றம்? அருமையான கேள்வி. இதுதான் இந்த வாசகத்தோட முக்கியமான திருப்பமே. யாக்கோபு தம் முதல் 3 மகன்களையும் நிராகரிக்கிறார். இதுக்கு காரணம் தொடக்க ரூலோட முந்தைய அதிகாரங்கள்ல இருக்கு. ஓ! ரூபன் தன் தந்தையோட துணைவியாரோட உறவு கொண்டதால தன் தலை மகனுரிமையை இழந்தான். சிமியோனும் லேவியும் தங்களுடைய சகோதரிக்காக பழிவாங்க போய் ஷேக்கேம் நகரத்தையே அழிச்சுட்டாங்க. அவங்களோட கோபம் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அதனால யாக்கோபு அவங்கள சபிக்கிறார். ஆமா. இந்த நிகழ்வுகளோட பின்னணியில தான் யாக்கோபு 4வது மகனான யூதாவை நோக்கி திரும்புறார். யூதாவோட வாழ்க்கையிலயும் தவறுகள் உண்டு, குறிப்பா அந்த தாமார் நிகழ்வுல. ஆனாலும் தன் சகோதரர்களை காப்பாத்துறதுலயும் யோசேப்புக்காக பரிந்து பேசுறதுலயும் ஒருவித தலைமை பண்பை அவர் வெளிப்படுத்தினார். கடவுள் மனுஷங்களோட குறைகளையும் தாண்டி தன் திட்டத்தை நிறைவேற்ற அவங்கள பயன்படுத்துறாருங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம்.
ஓ, அப்படி என்றால் கடவுள் யூதாவோட கடந்த காலத்தை பார்க்கல, ஆனா அவர் வழியா நிறைவேற போற எதிர்காலத்தை பார்க்கறார். சரியா சொன்னீங்க. இது பிறப்பின் அடிப்படையில இல்ல, தகுதியின் அடிப்படையில கொடுக்கப்பட்ட ஒரு தலைமை பொறுப்பு. ஆஹா, இந்த பின்னணி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வார்த்தைகள் இன்னும் சக்தி வாய்ந்ததா கேக்குது. யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர், உன் கை உன் எதிரிகளின் கழுத்தின் மேல் இருக்கும், உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். இது வெறும் புகழ்ச்சி இல்ல, இது ஒரு அதிகார பகிர்வு. ஆமா, இது யூதா குலத்துல இருந்து வரப்போற அரசியல் இராணுவ வலிமைய முன்குறிக்குது. நாம மறக்கக்கூடாது, இஸ்ரேலோட மாபெரும் அரசனான தாவீது இந்த யூதா குலத்துல தான் பிறந்தார். ஓ ஆமா, தாவீதோட ஆட்சியில இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறிச்சு. அடுத்து வர்ற உருவங்கள் இன்னும் சக்தி வாய்ந்தது. யாக்கோபு யூதாவை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பிடுறார். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. ஆண் சிங்கம் என பெண் சிங்கம் என அவன் காத்து மடங்கி போடுவான். அவனை எழுப்ப துணிபவன் எவன்? திருவிவிலியத்துல சிங்கங்கிறது எப்போதுமே அரச அதிகாரத்தோட சின்னமா பார்க்கப்படுது. ஆமா, திருவெளிப்பாடு நூல்ல கூட இயேசு யூதா குலத்தின் சிங்கம்னு அழைக்கப்படுறார். யாக்கோபு இங்க பயன்படுத்துற இந்த வார்த்தைகள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இயேசுவுல முழுமையா நிறைவேற போற ஒரு இறைவாக்கோட தொடக்கப்புள்ளி. இந்த உருவகம் யூதாவோட அசைக்க முடியாத வலிமை, தைரியம், அரச கம்பீரம் எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. சரிதான். சரி, இப்ப இந்த வாசகத்தோட உச்சகட்டத்துக்கு வருவோம். வசனம் 10. அது சொல்லுது, அரசுரிமை உடையவர் வரும் வரையிலும் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவர் மரபை விட்டு அரசக்கோல் வரையாது. இங்க சொல்லப்படுற இந்த செங்கோல், அரசக்கோல் இதெல்லாம் எதை குறிக்குது? அந்த அரசுரிமை உடையவர் யார்? இதுதான் முக்கியமான கேள்வி. செங்கோல்ங்கிறது நிரந்தரமான அரச அதிகாரத்தை குறிக்குது. யூதா குலத்தோட அரச பரம்பரை தொடரும்னு இந்த இறைவாக்கு உறுதியளிக்குது. தாவீதோட சிம்மாசனம் என்றென்றும் நிலைத்திருக்கும்னு கடவுள் கொடுத்த வாக்குறுதியோட தொடக்கம் இதுதான். அப்போ அந்த அரசுரிமை உடையவர் வரும் வரைங்கிறது அதுதான் மிக முக்கியம். அந்த சொற்றொடர் வரவருக்கும் மெசியாவை நேரடியா குறிக்குது. கிறிஸ்தவ பாரம்பரியம் இந்த அரசுரிமை உடையவர் இயேசு கிறிஸ்துவ தவிர வேற யாரும் இல்லைன்னு ஆழமா நம்புது. வாசகத்தோட இறுதி பகுதி மக்களினங்கள் அவருக்கு பணிந்துடும்னு சொல்லுது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இது யூதா குலத்தோட ஆட்சி இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் உரியதில்ல, அது உலகளாவியதுங்கிறத காட்டுது. சரியா சொன்னீங்க. இது மெசியாவோட ஆட்சி யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களினங்களுக்கும் உரியதுங்கிற ஆழமான உண்மைய பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிக்குது. அப்போ இயேசுவோட மீட்பு திட்டம் உலக மக்கள் எல்லாருக்கும் உரியதுங்கிறத இந்த வார்த்தைகள் ரொம்ப அழகா முன்னறிவிக்குது. நிச்சயமா. ஆக இன்னைக்கு நாம தியானிச்ச இந்த தொடக்க நூல் வாசகம் வரப்போற அரசரை பத்தின ஒரு தெளிவான சித்திரத்தை நமக்கு கொடுக்குது. யூதாவின் சிங்கமாக, உண்மையான அரசுரிமை உடையவராக, எல்லா மக்களினங்களையும் ஆளுகின்றவராக வரப்போறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான். இந்த திருவருகை காலத்துல நாம அவருக்காக தான் காத்திருக்கிறோம். யாக்கோபு இந்த வார்த்தைகளை சொல்லி பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இயேசு பிறந்தார். இது கடவுளோட திட்டங்கள் நம்ம நேரத்துல இல்ல, அவரோட நேரத்துல மிக உறுதியா நிறைவேறுங்கிறத காட்டுது. ஆமா, நம்ம வாழ்வுலையும் கடவுள் கொடுத்த வாக்குறுதிகள் தாமதமா தெரியலாம், ஆனா அவர் அதை நிச்சயமா நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கையோட நம்ம காத்திருக்கலாம். வரலாற்றின் அரசராகவும் யூதாவின் சிங்கமாகவும் வந்த இயேசு இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்வோட அரசரா இருக்கிறாரா? நல்ல கேள்வி. உங்க வாழ்வோட செங்கோல முழுமையா அவர்கிட்ட ஒப்படைக்க நீங்க தயாரா? சரி, ஒரு விதை விதைக்கப்பட்டுருச்சு. யூதாவின் வம்சத்திலிருந்து ஒரு அரசர் வருவாருங்கிறது வாக்குறுதி. ஆனா மக்கள் எப்படிப்பட்ட அரசரை எதிர்பார்த்தாங்க? ரோம அரசன் மாதிரியா, இல்ல எஜிப்திய பார்வோன் மாதிரியா? அவங்களோட ஏக்கம் எப்படி இருந்தது? இது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த ஏக்கத்தோட வெளிப்பாடுதான் திருப்பாடல் 72. இந்த திருப்பாடல் வரப்போற அந்த அரசர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்னு மக்கள் கடவுள்கிட்ட செஞ்ச ஒரு ஜபம். இது வெறும் அதிகாரத்தை பத்தினதில்ல. முதல் பகுதியிலேயே ஒரு அற்புதமான வேண்டுகோள் இருக்கு. திருப்பாடல் 72 வசனங்கள் 1 மற்றும் 2 சொல்லுது, கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். ஆற்றலை அளியும். ஆமா. அரச மைந்திரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக, உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. நீங்க கவனிச்சீங்களா? இங்க அதிகாரம், செல்வம் இல்ல வெற்றி எதுவும் கேட்கப்படல. முதல்ல நீதிதான். முதல்ல கேக்குறது நீதி. ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி நீதியா இருக்கிறது தானே இந்த வாசகம் எவ்வளவு அழகா சொல்லுது. மிகச் சரியான புள்ளி.
இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நீதி யாருக்காக ரொம்ப தேவைப்படுதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. உன்முடையவரான எளியோருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. ஆமா. ம். ஒரு சமூகத்துல வலிமையானவங்க எப்படியாவது தங்களை பாதுகாத்துக்குவாங்க. ஆனா குரல் இல்லாத பலவீனமான எளிய மக்களுக்கு நீதி கிடைக்கிறத உறுதி செய்யறது தான் ஒரு நல்ல ஆட்சியோட அடையாளம். அப்போ வருகை காலத்துல நாம எதிர்பார்க்கிற இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு அரசரா தான் வர்றார். சரியா சொல்லிங்க. எளியோரின் அரசரா வர்றார். அதனாலதான் இந்த பாடலோட பல்லவி கூட ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக அப்படின்னு முழங்குது. நீதி இருக்கிற இடத்துல தான் உண்மையான சமாதானம் பிறக்கும். ஆமா, நீதியின் விளைவுதான் சமாதானம். அடுத்த வசனங்கள் இது இன்னும் அழகாக்குது. வசனங்கள் 3-4 பாருங்களேன். மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொணர்க, குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். ம். எளியோர் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக, ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. இங்க பாருங்க, இயற்கையே இந்த நீதியான ஆட்சியை கொண்டாடுற மாதிரி ஒரு சித்திரம் கொடுக்கப்படுது. மலைகள் சமாதானத்தை கொண்டு வருமா? இது ஒரு உருவகம் இல்லையா? ரொம்ப ஆழமான உருவகம். ஒரு நாட்டுல நீதி தழைக்கும் போது அங்க இருக்கிற இயற்கையே செழிப்பா இருக்கும். மக்கள் மட்டும் அல்ல, மலைகளும் குன்றுகளும் கூட அந்த அமைதியில பங்கு பெறுது. அது மட்டும் இல்ல, இந்த நீதியும் சமாதானமும் சும்மா தற்காலிகமானது இல்ல அப்படிங்கறதையும் இந்த திருப்பாடல் உறுதிப்படுத்துது. 7வது வசனம் சொல்றது, சொல்லுங்க. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக, நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. நிலா உள்ள வரையில், அதாவது காலம் இருக்கிற வரைக்கும். ஆமா, காலம் இருக்கிற வரைக்கும் இந்த சமாதானம் நிலைக்கும்னு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி இங்க கொடுக்கப்படுது. இது ஒரு சாதாரண மனுஷ அரசரால கொடுக்க முடியாத ஒரு வாக்குறுதி. நிச்சயமா, இது நாம எதிர்பார்க்கிற மெஸ்ஸியாவாகிய இயேசுவோட அரசை பற்றிய ஒரு இறைவாக்கு. அவரோட சமாதானம் முடிவே இல்லாதது. கரெக்ட். இந்த அரசோட எல்லைகளையும் கொஞ்சம் பாருங்களேன். 8வது வசனம், ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரை அவர் ஆட்சி செய்வார், பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரை அவர் அரசாழ்வார்னு சொல்லுது. அப்போ இது ஏதோ ஒரு சின்ன ராஜ்யத்தை பத்தினது இல்ல. இல்லவே இல்ல, உலகம் முழுசும் பரவக்கூடிய ஒரு ஆட்சிய பத்தி பேசுது. இதுதான் இயேசுவோட இறையாட்சி. அது எந்த ஒரு நாட்டுக்கோ இனத்துக்கோ இல்ல மொழிக்கோ உரியதில்ல. அது உலக மக்கள் எல்லாருக்கும் உரியது. சரியா சொன்னீங்க. கடைசியா 17வது வசனம் இந்த அரசரோட பேரோட மகத்துவத்தை சொல்லுது. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக, கதிரவன் இருக்கிற வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாக எல்லா நாட்டினரும் அவரை நற்பேர பெற்றவர் என வாழ்த்துவாராக. இயேசுங்கிற பேரோட வல்லமை நமக்கு தெரியும். அந்த பேர் இன்னைக்கும் நம்ம கூட இருக்கு. கதிரவன் இருக்கிற வரைக்கும், அதாவது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவரோட பேர் நிலைச்சிருக்கும். அந்த பெயர் வழியாதான் எல்லா மக்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறாங்க. ஆமா, இதுதான் வருகை காலத்தோட மைய செய்தி. நீதியையும் சமாதானத்தையும் முடிவே இல்லாத ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர்ற ஒரு அரசரோட வருகைக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். ஆஹா, இந்த திருப்பாடல் ஒரு நல்ல தலைவன் என்பவன் நீதியை நிலைநாட்டுபவன், அந்த நீதியால வர சமாதானம் நிலையானது, அந்த சமாதானத்தோட அரசர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. ஆமா, இப்ப உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. இந்த திருப்பாடல் ஒரு அரசருக்காக ஜெபம் பண்ணுது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல, நாம வேலை செய்யற இடத்துல, நம்ம நாட்டுல இந்த நீதியும் சமாதானமும் தழைக்க நம்ம என்ன செய்ய கடவுளால அழைக்கப்படுறோம்? நல்ல கேள்வி. அந்த எளியோரோட குரலா ஒலிக்க, நீதியோட கருவியா மாற நாம எடுக்க வேண்டிய அந்த ஒரு சின்ன ஸ்டெப் என்னவா இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த காலகட்டத்துல இஸ்ரேலை ஆண்ட பல அரசர்கள் அநீதியா, கடவுளுக்கு பிடிக்காத வழிகள்ல நடந்துக்கிட்டாங்க. சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் 2ஆ பிளவுபட்டு மக்கள் பல துன்பங்களை அனுபவிச்சாங்க. அந்த வரலாற்று பின்னணியில பார்க்கும்போது இந்த திருப்பாடல் வெறும் ஒரு பாடல் இல்ல, அது ஒரு அரசியல் அறிக்கை. தங்களுக்கு கிடைக்காத நீதியையும் சமாதானத்தையும் வரப்போற அந்த மெஸ்ஸியா அரசர் வழங்குவார்னு மக்களோட ஆழமான நம்பிக்கை இதுல வெளிப்படுது. அவரோட ஆட்சி உலகளாவியதா இருக்கும். இப்ப நாம எல்லாத்தையும் எண்ணச்சு பார்க்கலாம். ஓகே. தொடக்க நூல்ல யூதாவின் வழியா ஒரு அரசர் வருவாருன்னு ஒரு வாக்குறுதி. இப்போ திருப்பாடல்ல அந்த அரசர் நீதியும் சமாதானமும் நிறைஞ்சவரா, ஏழைகளோட பாதுகாவலரா, உலகம் முழுவதும் ஆள்பவரா இருப்பாருன்னு ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. அந்த வாக்குறுதி இப்போ ஒரு கனவா, ஒரு ஏக்கமான ஜெபமா மாறி இருக்கு. சரி, வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, அதுக்கான ஜெபமும் செய்யப்பட்டது, பல நூற்றாண்டுகள் கடந்துருச்சு. அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு? அது எப்படி நிறைவேறியது? இங்கதான் நாம நற்செய்திக்கு வரோம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியோட முதல் அதிகாரத்துக்கு. உண்மை சொல்லணும்னா, திருப்பலியில இந்த வாசகம் வரும்போது நம்மள பலர் கொஞ்சம் கவனம் சிதறிடுவோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு நீண்ட பேர் பட்டியல்.
எப்போ இது முடியும்னு தோணும் இல்லையா? வெறும் பெயர்களோட நீண்ட பட்டியலா தெரியலாம், படிக்கவே கொஞ்சம் சலிப்பா கூட இருக்கலாம். உண்மைதான். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபுன்னு போயிட்டே இருக்கும். பல சமயம் நாம இந்த பகுதியை தாண்டி நேரா இயேசுவோட பிறப்பு நிகழ்வுக்கு போயிடுவோம். ஆனா கொஞ்சம் நின்னு கவனிச்சா இந்த பெயர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு, கடவுளோட அற்புதமான திட்டம், வாக்குறுதிகள் எல்லாம் மறைஞ்சிருக்கு இல்லையா? நிச்சயமா. இந்த அட்டவணையோட பகுதியில இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆபிரகாம்ல இருந்து தாவீது அரசர் வரைக்கும். கண்டிப்பா. வாசகத்தோட வசனமே ரொம்ப ஆழமானது. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் தலைமுறையினரின் பட்டியல். இதுவே ஒரு பெரிய இறையியல் அறிக்கை மாதிரி இருக்கு. ஆமா. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், காலவரிசைப்படி பார்த்தா ஆபிரகாம் தான் முதல்ல வருவாரு, அப்புறம் தான் தாவீது. ஆனா மத்தேயு தாவீத முதல்ல சொல்றாரே, ஆ, இதுக்கு ஒரு சிறப்பு காரணம் இருக்கணும் இல்லையா? மிகச்சரியான கேள்வி. மத்தேயு இந்த நற்செய்திய முதன்மையா யூதர்களை மனசுல வச்சு எழுதுறாருன்னு நம்ம நினைவுல வச்சுக்கணும். சரி. அவங்க பல நூற்றாண்டுகளா ஒரு மிசியாவுக்காக, அதாவது தாவீத போல ஒரு மாபெரும் அரசருக்காக காத்துட்டு இருந்தாங்க. அதனால மத்தேயு முதல் வரியிலேயே இதோ நீங்க ஆவலா எதிர்பார்க்கிற அந்த தாவீதோட மகன் இவர்தான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திடுறார். ஓ, அப்போ அங்க கவனத்தை உடனே இருக்கிறார். ஆமா. ஆக அவங்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்ப முதல் வார்த்தையிலே பூர்த்தி செஞ்சிடுறாரு. அப்படியானா ஆபிரகாம குறிப்பிடுறதோட நோக்கம் என்ன? அதன் பிறகு ஆபிரகாம குறிப்பிடுவதன் மூலமா இயேசுவோட வருகை யூதர்களுக்கு மட்டும் இல்ல, மாறா ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதியான உன் சந்ததி வழியா உலகத்தின் மக்களினங்கள் எல்லாம் ஆசி பெறும் அப்படிங்கறதோட நிறைவேறுதல்னு அதோட எல்லைய விரிவுபடுத்துறார். அப்போ ஒரே வரியில இயேசு யூதர்களோட அரசர், அதே சமயம் முழு உலகிற்குமான மீட்பர்னு அறிவிச்சிடுறாரு. மிக சரியா சொன்னீங்க. அருமை. இந்த முதல் பகுதியில நாம கவனிக்கிற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பெண்களோட பேர்கள் வர்றது. தாமார், இரகாப், ரூத்து, உரியாவோட மனைவி. ஆமாம். இது அந்த கால யூத பாரம்பரியத்துல ரொம்ப வழக்கத்துக்கு மாறான ஒண்ணு இல்லையா? நிச்சயமா. ஒரு பக்தி உள்ள யூதர் இத படிக்கும்போது ஏன் இந்த பெண்களோட பேர்கள் இங்க அப்படின்னு நிச்சயம் யோசிச்சிருப்பாரு. அதுதான் மத்தேயோட நோக்கமும் கூட. பொதுவா யூதர்களோட தலைமுறை பட்டியல்கள்ல பெண்களோட பேர்கள் வர்றதே அரிது. அப்படியே வந்தாலும் சாரா, ரெபேக்கா மாதிரி குல முதல்விகளோட பேர்கள் தான் வரும். ஆனா இங்க மத்தேயு குறிப்பிடுற பெண்கள் ரொம்ப வித்தியாசமானவங்க. உதாரணமா தாமாரோட நிகழ்வு, அது ரொம்ப சிக்கலானது, சமூக விதிகளுக்கு புறம்பானது. ஆமா, அவங்க தன்னோட வாரிசு உரிமைக்காக போராடின விதம் அந்த சமூகத்துல ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கோம். ஆமா. அப்படியானா ஒரு பக்தி உள்ள யூதர் மெசியாவோட வம்சாவளியில இப்படி ஒரு நிகழ்வான அதிர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டாரா? இத மறைச்சிருக்கலாமே. அதுதான் கடவுளோட திட்டத்தோட அழகு. மத்தேயு எதையும் மறைக்கல, அத வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. அடுத்ததா இராகாபை எடுத்துக்கோங்க. அவங்க யூதர் இல்லாத எரிகோ நகரத்தை சேர்ந்த ஒரு கானானிய பெண். இஸ்ரேல் மக்களோட எதிரி இனத்தை சேர்ந்தவங்க. ஆமா. இப்படிப்பட்ட பெண்களை இந்த பட்டியல்ல சேர்க்கறது மூலமா மத்தேயு ஒரு ஆழமான செய்தியை தர்றாரு. கடவுளோட மீட்பு திட்டம் வாழாஃபான மனுஷங்களை மட்டும் சார்ந்தது இல்ல. ஓ, அது மனுஷங்களோட குறைகள், தவறுகள், சமூகத்தால ஒதுக்கப்பட்ட பின்னணிகள்னு எல்லாத்தையும் தாண்டி செயல்படுது. இராகாப சேர்த்தது மூலமா மீட்பு யூதர்களுக்கும் மட்டுமில்ல, புறவினத்தாருக்கும் உண்டுங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டத்தையும் கொடுக்கிறார். அப்படியானா இது கடவுளோட கிருபை எவ்வளவு பெருசுங்கிறத காட்டுது. ஆமா. இயேசுவோட வம்சாவளியிலயும் பெருமைகளும் இருக்கு, சங்கடங்களும் இருக்கு. ஆனா கடவுள் எல்லாத்தையும் தன் திட்டத்துக்காக பயன்படுத்துறார். சரியா சொன்னீங்க. இது முதல் பகுதியை ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாத்துது. இந்த அடித்தளத்துல இருந்து தாவீதுக்கு அப்புறம் ஒரு இருண்ட கட்டத்துக்குள்ள நுழையுது இல்லையா? ஆமா. இரண்டாவது பகுதி தாவீதிலிருந்து பாபிலோனிய சிறையிருப்பு வரைக்கும். இந்த பட்டியல்ல சாலமோன், ரெகபயாம், யோசபாத், எசேக்கியா, யோஷியான்னு அரசர்களோட நீண்ட வரிசை வருது. தாவீதோட மகன் சாலமோன் ஞானத்துக்கு பேர் போனவர். ஆனா பிற்காலத்துல கடவுளை விட்டு வழி விலகி போனார். கரெக்ட். அந்த பட்டியல்ல வர்ற பல அரசர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாதவங்களா, அநீதியிலையும் மூழ்கி போனவங்களா இருந்தாங்க. ஆமா. ஒரு சில நல்ல அரசர்கள் எசேக்கியா, யோசியா மாதிரி சீர்திருத்தங்களை கொண்டு வர முயற்சி செஞ்சாலும் ஒட்டுமொத்தமா அது ஒரு வீழ்ச்சியோட காலகட்டம். சரியா சொன்னீங்க. இது ஒரு முக்கியமான புள்ளி. ஒரு நாட்டோட தலைவர்கள் தவறு செய்யும்போது அதோட விளைவுகளை மக்கள் சந்திக்கிறாங்க. இந்த அரசர்களோட கீழ்ப்படியாமையோட விளைவாதான் கடவுள் வாக்களிச்ச அந்த நாடு
ரெண்டா பிளவுபட்டு கடைசியில பாபிலோனியர்களால கைப்பற்றப்பட்டு மக்கள் அடிமைகளா நாடு கடத்தப்பட்டாங்க. அப்போ தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட உன் அரியணை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்ற வாக்குறுதி என்னாச்சுன்னு மக்கள் கேட்டிருப்பாங்க. நிச்சயமா அந்த சூழ்நிலைய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும். அது வெறும் ஆட்சி மாற்றம் இல்ல. இல்லவே இல்ல. அது அவங்க உலகத்தோட முடிவு. கடவுள் குடியிருக்கிற ஆலயம் இடிக்கப்பட்டது, உடன்படிக்கையின் பேழை காணாம போச்சு. ஆமா. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அந்நிய தேசத்துல அகதிகளா அடிமைகளா? கடவுள் தங்களை கைவிட்டுட்டார்னு ஒரு முழுமையான நம்பிக்கையின்மைய உணர்ந்திருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுன்னு எணிச்சிருப்பாங்க. ஆமா. அந்த விரக்தியோட உச்சத்துலதான் கடவுளோட திட்டம் எவ்வளவு அசைக்க முடியாததுன்னு நம்ம பாக்குறோம். அரசர்கள் வழிதவறி போனாலும், மக்கள் கீழ்ப்படியாமையால துன்பப்பட்டாலும் கடவுள் தன்னோட வாக்குறுதிக்கு உண்மையா இருந்தார். அந்த தவறுகள் மத்தியிலையும் மீட்பரோட வம்சாவழியை அவன் பாதுகாத்து தொடர்ந்து வழி நடத்தினார். மனிதர்களோட தோல்வி கடவுளோட திட்டத்தை தோற்கடிக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த அரசர்களோட பட்டியலே சாட்சி. அந்த இருண்ட காலத்தோட முடிவுல தான் 3வது பகுதி தொடங்குது. பாபிலோனிய சிறையிருப்புக்கு அப்புறம் இயேசு வரைக்கும். ஆமா. இந்த பட்டியல்ல வர பெயர்கள் முந்தைய அரசர்களை போல அவ்வளவு பரிச்சயமானவை இல்ல. ஏகோனியா, செதிக்கியேல், செருபாபேல் இவங்க யாரும் அரியணையில உட்கார்ந்த அரசர்கள் இல்ல. இல்ல. இவங்க சிறையிருப்பின் வழியை அனுபவிச்சு அதிலிருந்து திரும்பி வந்து ஒரு விரக்தியான சூழ்நிலையில நம்பிக்கையோட தங்களோட வாழ்க்கைய திரும்பவும் கட்டியெழுப்பின சாதாரண மக்கள். சரி. செருபாபேல் இடிக்கப்பட்ட ஆலயத்தை திரும்ப கட்டுறதுல முக்கிய பங்காற்றினார். இது ஒரு சக்தி வாய்ந்த செய்தி. என்னது? பெரும் வீழ்ச்சிக்கு பிறகும் கடவுள் தன் மக்களை கைவிடுவதில்ல. சிதைஞ்சு போனதிலிருந்து அவரால புதுசா ஒன்ன கட்டியெழுப்ப முடியும். புகழ்பெற்ற அரசர்கள்ல இருந்து தொடங்கி அடிமைத்தனத்திலிருந்து சாதாரண மக்கள் வழியா இந்த வம்சாவளி தொடருது. இந்த பட்டியலோட உச்சக்கட்டம் 16ஆம் வசனத்துல வருது. மத்தேயு இந்த வரிய ரொம்ப கவனமா எழுதுறாரு. யாக்கோபின் மகன், மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனப்படும் இயேசு. ஆமா. மத்த எல்லா இடத்துலயும் இன்னாரோட மகனை பெற்றார்னு வரும். ஆனா இங்க அந்த முறை மாற்றப்படுது. இது ஒரு தற்செயலான மாற்றம் இல்லையே. நிச்சயமா இல்ல. இது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஆனா மிக முக்கியமான ஒரு இறையியல் புள்ளி. எப்படி? மத்த வசனங்கள்ல தந்தை மகன் உறவு தெளிவா குறிப்பிடப்படும். ஆனா இங்க யாக்கோபின் மகன் யோசேப்புன்னு சொல்லிட்டு யோசேப்பின் மகன் இயேசுன்னு மத்தியும் சொல்லல. ஆமா. மாறா யோசேப்ப மரியாவின் கணவர்னு அடையாளப்படுத்திட்டு இயேசு மரியாவிடம் பிறந்தவர்னு குறிப்பிடுறாரு. ஓ, இதன் மூலமா யோசேப்பு இயேசுவோட சட்டப்பூர்வமான தந்தை, தாவீதோட வம்சாவளி உரிமையை கொடுக்கிறவர். ஆனா அவர் உயிரியல் தந்தை இல்லைன்னு மத்திய ரொம்ப தெளிவா உணர்த்துறாரு. கரெக்ட். இயேசுவோட பிறப்பு ஒரு மனித செயல் இல்ல, அது தூய ஆவியோட வல்லமையால மரியாவழியா நடந்த ஒரு தெய்வீக செயல்ங்கிற நம்ம கிறிஸ்துவ நம்பிக்கையோட அடித்தளத்தை இந்த உருவரி அமைச்சு கொடுக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. சட்டப்பூர்வமான வாரிசுரிமை யோசேப்பு வழியாவும் தெய்வீக பிறப்பு மரியா வழியாவும் வருது. ஆமா. இப்போ இந்த வாசகத்தோட கடைசி வசனத்துக்கு வருவோம். 17ஆம் வசனம். ஆக ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டவர் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டவர் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. இதுதான் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். ஏன் 14? இதுல ஒரு அற்புதமான இறையியல் ரகசியம் அடங்கி இருக்கு. அப்படியா? இத புரிஞ்சிக்க நாம எபிரேய மொழிக்கு போகணும். அது ஜெமாட்ரியான்னு சொல்லப்படுற ஒரு முறை. நமக்கு இது கொஞ்சம் புதுசா இருக்கலாம், ஆனா அந்த கால யூதர்களுக்கு இது ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு. ஜெமெட்ரியா, அது எப்படி வேலை செய்யும்? எபிரேய மொழியில ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் மதிப்புண்டு. நம்ம மொழியில அப்படி இல்ல, ஆனா எபிரேயத்துல ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு எண் இருக்கு. சரி. ஒரு பெயர்ல இருக்கிற எழுத்துக்களோட எண் மதிப்புகளை கூட்டுனா அந்த பெயருக்கு ஒரு எண்ணு கிடைக்கும். இது வெறும் கணக்கு இல்ல, அந்த எண்ணுக்குள்ள ஒரு அர்த்தத்தை தேடுற முறை. ஓ, அப்படியானா 14ங்கிற எண்ணுக்கு ஏதாவது ஒரு முக்கிய பெயரோட தொடர்பு இருக்கா? சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த பட்டியலோட மையப்புள்ளியா இருக்கிற பெயர் தாவீது. தாவீதா? ஆமா. எபிரேய மொழியில உயிரெழுத்துக்கள் எழுதப்படாது. அதனால தாவீதுங்கிற பெயர் 3 மெய்யெழுத்துக்களால எழுதப்படும். தாலெத், வாவ், தாலெத். சரி. இப்போ அதோட எண் மதிப்புகளை பார்ப்போம். தாலெத்க்கு 4, வாவ்க்கு 6, திரும்பவும் தாலெத்க்கு 4. ஒரு நிமிஷம். 4 கூட்டல் 6 கூட்டல் 4 14. ஆமா. அப்படியானா மத்தேயு இந்த பட்டியல 14 14 14ன்னு பிரிக்கிறது ஒரு தற்செயல் நிகழ்வு இல்ல. அவர் ஒரு ரகசிய குறியீட போல தாவீது தாவீது தாவீதுன்னு 3 முறை முழங்குற மாதிரி இருக்கு. இது ஆச்சரியமா இருக்கே. ஆமா.
முதல் நூற்றாண்டு யூத வாசகர்களுக்கு இந்த எண் அமைப்பை பார்த்ததும் இதோட அர்த்தம் ஒரு மின்னல் மாதிரி தாக்கியிருக்கும். மத்தேயு ரொம்ப ஆணித்தரமா சந்தேகத்துக்கு இடமில்லாம அறிவிக்கிறார். இயேசுதான் உண்மையான தாவீதோட மகன். நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மெசியா உண்மையான அரசர் இவர்தான். ஆக முதல் பார்வையில சலிப்போற்ற ஒரு பேர் பட்டியலா தெரிகிறது உண்மையில இயேசு யாருங்கிறத பத்தின ஒரு ஆழமான கலைநயமிக்க இறையியல் அறிக்கையா இருக்கு. மிகச்சரி. அப்படியானா இந்த ஆழமான பார்வையிலிருந்து நாம சில முக்கிய செய்திகளை தொகுத்துக்கலாம். முதலாவதா, இயேசு ஒரு கற்பனை கதாபாத்திரம் இல்ல. அவருக்கு ஒரு நீண்ட சிக்கலான உண்மையான வம்சாவளி இருக்கு. அந்த வம்சாவளியில புனிதர்களும் இருக்காங்க, பாவம் செஞ்சவங்களும் இருக்காங்க. ரெண்டாவதா, அவர் பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் கொடுக்கப்பட்ட மாபெரும் வாக்குறுதிகளோட நிறைவேறுதல். நூற்றாண்டுகள் கடந்தாலும், அரசுகள் மாறினாலும், மக்கள் நாடு கடத்தப்பட்டாலும் கடவுள் தன்னோட வாக்குறுதிகளை ஒருபோதும் மறக்கறதில்லன்னு இயேசுவோட வருகை உறுதி செய்யுது. மூன்றாவதா, கடவுளோட மீட்பு திட்டம் மனிதர்களோட குறைகளையும் தவறுகளையும் வரலாற்று துயரங்களையும் தாண்டி தடையின்றி செயல்படுது. அது யூதர் அல்லாதவர், ஆண்கள், பெண்கள், அரசர்கள், அடிமைகள்னு எல்லாரையும் உள்ளடக்குது. ஆமா, மிகச்சரியான தொகுப்பு. கடவுள் நேர்கோடுகளை கொண்டு மட்டும் அல்ல, வளைஞ்ச கோடுகளை கொண்டு நேரா எழுதுறாருங்கிறது இது காட்டுது. இப்போ எல்லாத்தையும் ஒன்னா எடைச்சு பார்க்கும்போது ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. தொடக்க நூல்ல யாக்கோப்பு தன் மகன் யூதாவுக்கு கொடுத்த செங்கோல் நீங்காதுங்கிற வாக்குறுதி பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் அதே யூதாவின் கோத்திரத்துல பிறந்த தாவீது அரசராக மாறினது வழியா தொடருது. அந்த தாவீதோட வம்சாவளியில பல ஏற்ற இறக்கங்கள், இன்பங்கள், துன்பங்கள், பாவங்கள், புண்ணியங்கள் கடந்து இறுதியா அந்த நீண்ட பட்டியல் வசனம் 16 இப்படி முடியுது. யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனப்படும் இயேசு. அத்தனை நூற்றாண்டுகளா காத்திருந்த அந்த பெரிய வாக்குறுதியோட முழுமையான நிறைவு இந்த ஒரு வரியில் அடங்கியிருக்கு. தொடக்க நூல்ல விதைக்கப்பட்ட விதை திருப்பாடல்ல ஜபமா வளர்ந்து நற்செய்தியில இயேசுங்கிற கனியா பூத்து குலுங்குது. அழகா தொகுத்தீங்க. இன்னைக்கு நாம பார்த்தது என்ன? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி யாக்கோப்பு மூலமா கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. தலைமுறைகள் கடந்தாலும், ஆமா, அரசுகள் மாறினாலும், மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு சென்றாலும் மறக்கப்படாம கடவுளோட திட்டத்தின்படி மிக துல்லியமா இயேசு கிறிஸ்துவோட பிறப்புல நிறைவேறியதுதான். இது கடவுள் எவ்வளவு உண்மையானவருங்கிறதையும் அவரோட திட்டத்தோட பிரம்மாண்டத்தையும் பொறுமையும் நமக்கு காட்டுது. அவர் அவசரப்படுறதில்ல, ஆனா அவர் ஒருபோதும் தாமதிக்கிறதும் இல்ல. அவரோட வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. இந்த உண்மைகளோட ஒளியில நாம சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வி எழும்புது. சொல்லுங்க. இயேசுவோட வம்சாவளி பட்டியல்ல நாம பார்த்த மாதிரி நல்லவங்களும் இருந்தாங்க, பலவீனமானவங்களும் இருந்தாங்க. கடவுள் அவங்க எல்லாரையும் தன்னோட திட்டத்துல ஒரு பகுதியா பயன்படுத்தினார். இது ஒரு ஆழமான சிந்தனை. நம்மோட கடந்த கால தவறுகளையும் பலவீனங்களையும் பார்த்து நாம சோர்ந்து போக தேவையில்லை. ஆமா, கடவுள் அதையும் பயன்படுத்தி தன்னோட மீட்பின் வரலாற்ற நம்ம கிட்டயும் எழுத வல்லவர்ங்கிற நம்பிக்கைய இது தருது. இப்போ இத சிந்திச்சு பாருங்க. உங்களோட தனிப்பட்ட மற்றும் குடும்ப வரலாறு, அதோட எல்லா நிறைகள் மற்றும் குறைகளோட கடவுளோட பெரிய திட்டத்தோட ஒரு பகுதிங்கிறத அறிவது இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கிற விதத்தை எப்படி மாத்துது? ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலை அழியும் அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்புழங்குவாராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக.
மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைத்தால் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரையுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.